Number 8. ज्ञान विज्ञान तृप्तात्मा कूटस्थो विजितेन्द्रियः युक्त इत्युच्यते योगी समलोष्टाश्मकाञ्चनः. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேஜில் இந்த செல்ஃப் நாலேஜை வந்து இந்த பர்சன் கோ த்ரூ பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு பேர் வந்து கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார் ஞானம் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஸ்டேஜுக்கு பேர் விஞ்ஞானம் இருக்காங்க. ஞான விஞ்ஞான திருப்தாத்மா. இப்போ வந்து நான் தான் இந்த பாடி, எனக்குள்ள கான்ஷியஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது? ஞானம். நான் வந்து எப்பயுமே என்னென்னு கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னா, நான் இந்த ஃபிசிக்கல் பாடி. எப்போ கேட்டாலும் நான் வந்து இந்த ஃபிசிக்கல் பாடி இதுதான் நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரும். அதில் இப்போ கிளாஸ்லாம் போகிறதுனால ஆத்மானு ஒன்று இருக்கான் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஞானம். ஏன் வந்து இதையே ஞானம்னு சொல்கிறோம்? அட்லீஸ்ட் அதாவது உனக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் கோடான கோடி மக்கள் இருக்கா இந்த உலகத்தில், அவளுக்கு ஆத்மானு ஒன்று இருக்குன்னு கூட தெரியவே தெரியாது. இந்த வார்த்தையை கூட அவள் காதில் அவளுக்கு விழுந்திருக்குமான்றது சந்தேகம்தான். ஸோ இப்போ வந்து இவ்வளோ தெரியும் நம்மளுக்கு, நான் இந்த உடம்பு என்கிட்ட ஆத்ம சைத்தன்யம்னு ஒன்று இருக்குது. அது ஒரு இண்டிபெண்ட் பிரின்சிபல். அது வந்து இந்த உடம்பை வந்து வியாபித்து சென்ஷியன்ஸை கொடுக்கறது. இது வரைக்கும் எனக்கு தெரியும். இப்போ விஞ்ஞானம்னா என்னது? நான் பாடி, ஐ ஹாவ் அ கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள்னு சொல்கிறதுக்கு பதிலாக மாற்றி என்ன சொல்லணும்? நான் தான் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள், எனக்கு இந்த உடம்பு டெம்ப்ரரியாக கிடச்சிருக்கு. ஸோ டெம்ப்ரரி இன்ஸ்ட்ருமெண்ட். எப்படி வந்து இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி இந்த சரீரம், மனசு, புத்தி அதெல்லாம் என்னது? ஸ்பெக்ஸ் மாதிரி, டெம்ப்ரரி. இப்போ சில பேருக்கு வந்து கண்ணாடி போட்டுண்டாதான் எதுவுமே அவளோட டேவே அப்போ தான் அவளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு கண்ணாடி போட்டுக்கலன்னா எதுவுமே தெரியாதுல்ல. அப்போ அதை வந்து கழட்டி வச்சுட்றான்னு வச்சுக்கோங்களேன். கழட்டி வச்சுட்டா அவளால் எந்த விவகாரமும் பண்ண முடியாது. ஆனால் அவள் இருப்பாளா மாட்டாளா? அவள் இருப்பாள்ல, அவள் கண்டினியூ ஆவாள்ல. அது மாதிரி நம்மளோட பாடி மைண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த கண்ணாடி மாதிரி. ஸோ பாடி மைண்டை யூஸ் பண்ணும் பொழுது எப்போ யூஸ் பண்ணுறோம் பாடி மைண்டை? ஜாக்கிரத் அவஸ்தாவில் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஜாக்கிரத் அவஸ்தாவில் பாடி மைண்டை யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு பலவிதமான எக்ஸ்பீரியன்சஸ் ஏற்படுறது. அது மாதிரி இந்த பாடி மைண்டை வேற எப்போ யூஸ் பண்ணுறோம்? மைண்டை வந்து நாம் ஸ்வப்ன அவஸ்தாவில் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்னோடய பாடி எப்படி இருக்கு? கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பாடி மைண்ட் ரெண்டும் ரிசால்வ் ஆகும் பொழுது அது என்ன ஸ்டேட்டு? சுஷுப்தி அவஸ்தா, ஆழ்ந்த உறக்க நிலை. அப்போ வந்து எனக்கு இந்த ஜாக்கிரத்தோ ஸ்வப்னாவோ இருக்காது. அப்போ நான் எந்த டிரான்சாக்ஷனும் சுஷுப்தி அவஸ்தாவில் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் நான் கண்டினியூ ஆகிறேன். ஐ கண்டினியூ டு எக்ஸிஸ்ட். அப்போ பாடி மைண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த ஆட்டிடியூடினல் சேஞ்ச் இருக்கு இல்லையா, இது வந்து விஞ்ஞானம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நான் பாடி, எனக்கு வந்து ஒரு ஆத்ம சைத்தன்யம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தரோவாக இந்த ஞான யோகத்தை நாம் வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம செகண்ட் ஸ்டேஜில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? நான் ஆத்ம சைத்தன்யம், நான் இந்த பாடி மைண்டை டெம்ப்ரரியாக வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போ என்னோடய ஐடென்டிஃபிகேஷனை நான் வந்து இப்போது ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ சில பேர் வந்து சொல்லலாம், என்ன இப்போது நான் வந்து பாடின்னு என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு நான் என்னோடய லைஃப்பை ஜாலியாக தானே லீட் பண்ணுறேன், எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எதுக்கு நான் வந்து இந்த ஆத்மா பற்றிலாம் இப்போ வந்து தெரிஞ்சுக்கணும்
ஆத்மாவை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ஆத்மாவோட ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். எதுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் நான் படணும்? நான் உடம்பாகவே இருந்துட்டு போகிறேனே அப்படின்னு சொன்னால், நான் உடம்போடு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு யாராவது கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து சாஸ்திரம் என்ன சொல்லும்? அவளுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கும் சாஸ்திரம்? விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிவிடும். பெட்டர் லக் நெக்ஸ்ட் ஜென்மா, அடுத்த ஜென்மத்திலையாவது உனக்கு நல்ல புத்தி கிடைக்கட்டும். ஏன்னா எவ்வளோ காலம் நாம் வந்து இந்த உடம்போட நான் தான் இந்த உடம்பு அப்படின்னு நீங்கள் எத்தனை ஜன்மாஸ் நினச்சிட்டு இருக்கீங்களோ அத்தனை ஜன்மாஸ் மறுபடியும் நீங்கள் பிறந்து இறந்து இந்த சம்சாரா சைக்கிள் கண்டினியூ ஆகும். சரி, நான் அது மாதிரி இருந்துட்டு போகிறேனே அப்படின்னு சில பேர் சொல்லலாம். அதுவே எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து சப்போஸ் இந்த மாதிரி மனுஷ ஜென்மம் நம்மளுக்கு கிடச்சிருத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து நன்னா தானே இருக்கேன் அப்படின்னா இப்போ நன்னா இருப்பேன். ஒரு 70 வயசு ஆகும்போது 80 வயசு ஆகும்போது என்ன ஆகும்? ஒரு பார்ட்டாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது நின்று போகும் இல்லையா? அப்போ இல்லை ஏதாவது ஒரு டிசீஸ் வரலாம். அப்புறம் என்னாகும்? நான் ஒரு வேளை செத்து போயிட்டேன்னா அந்த மரண பயம் இருக்கே. 90 வயசு தாத்தா கிட்ட கூட நீங்கள் போய் கேட்டேன்னா அவர் என்ன சொல்லுவார்? எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நன்னா தான் இருக்கும், நானும் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு 90 இயர்ஸ் தாத்தாவை போய் நீங்கள் கேட்டேன்னா கூட, ஒரு பாட்டியை போய் கேட்டேன்னா கூட அவள் அதை தான் சொல்லுவாள். இல்லை நான் சாகிறத பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் அவளுக்கு என்ன பயம் இருக்கும்? என்னோடய நியர் அண்ட் டியர் என்னை விட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறது? எப்படி நான் வந்து அதை தாங்கிக்க முடியும்? என்னுடைய உற்றார் உறவினரெல்லாம் என்னை விட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அப்போ இந்த சம்சாரா ஏதோ ஒரு வகையில் நமக்கு பயமாக அது எக்ஸ்பிரஸ் ஆகின்றே தான் இருக்கும். ஸோ இதர் வந்து வயோதிகம் பயம் இருக்கும், இல்லை வியாதி பயம் இருக்கும், இல்லைனா மரண பயம் இருக்கும். இதுதான் நாம் சம்சாரா அப்படின்னு சொல்கிறோம். இல்லை இந்த ஃபியரோடவே நான் கம்ஃபர்டபுளாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் வேதாந்தமே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சாஸ்திரமே சொல்கிறது. இல்லை இதெல்லாம் என்னை பாதிக்கிறது, என்னை அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலி சாஸ்திரம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணின்னு இருக்கு. மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு போர்டு போட்டு வெயிட் பண்ணின்னு இருக்கு. அந்த கவுண்டர்கிட்ட நாம் போனோமா, இல்லை அந்த கவுண்டர் நகர்ந்து உனக்கு ஹெல்ப் வேணுமான்னு நம்மக்கிட்ட கேட்குமா? நாம் தான் அந்த கவுண்டர்கிட்ட போகணும். சரி, அந்த கவுண்டர்கிட்ட ஹெல்ப்புக்கு போனதுக்கப்புறம் சாஸ்திரம் வந்து அங்கே போகிறார் பாருங்க, அவர் பின்னாடியே நீங்கள் போனேன்னா நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே ரீச் ஆகிடலாம் அப்படின்லாம் சொல்ல. ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தருக்கும் அவளுக்கு என்ன தேவையோ, ஏன்னா டிஃப்ரெண்ட் மைண்ட்ஸ் இல்லை டிஃப்ரெண்ட் விதமாக சம்சாரா வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஒருத்தருக்கும் அவளுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை சாஸ்திரம் வந்து நமக்கு கொடுக்கறது. அதனால் இந்த சாஸ்திரம் சொல்கிற மாதிரி நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிடணும் அப்படின்னா நான் தான் அந்த ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியும். என்னோடய ஹையர் நேச்சரை என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ சாஸ்திரம் சொல்கிறது நீ நித்திய சுத்த முக்த ஸ்வரூபம், எவர் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறது, எவர் ஃபுல் அப்படின்னு சொல்கிறது. அதனால் அதை வந்து நீனு தெரிஞ்சுக்கோ. விஜிதேந்திரியா அப்படின்னா யாரால் இந்த நாலேஜை அடைய முடியும் அப்படின்னா யார் ஒருத்தர் செல்ஃப் மாஸ்டரி பண்ணியிருக்காளோ, யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய மனசு உடம்பு புத்தி அதெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காளோ அந்த பர்சன் மட்டுமே ஞான விஞ்ஞான திருப்தாத்மா ஆக முடியும். ஆத்மா அப்படின்னா யாரோட மைண்டு, இங்கே இந்த இந்த இடத்துல ஆத்மானா மைண்டை தான் ரெஃபர் பண்ணுறது. யாரோட மைண்டு வந்து இந்த அறிவினால் நிறைஞ்சிருக்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ கூட்டஸ்தகா அப்படின்னா அசைக்க முடியாத, அன்ஷேக்கன். ஸோ எது நடந்தாலும் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் அதனால இந்த பர்சன் வந்து
அஃபெக்ட் ஆக மாட்டார். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ எது நடந்தாலும் அஃபெக்ட் ஆக மாட்டார்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா? நம்மளுடைய ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்க முடியுமானா நம்மளால் வந்து அதை தெரிஞ்சிக்க முடியாது. பட் ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் வந்து இப்போது ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ ஃப்யூச்சர் வந்து மெயினாக பார்த்தோம்னா அன்ப்ரெடிக்டபுளாக இருக்கும். பட் சிலதை வந்து நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ மழை வரும், புயல் வரும், இதெல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனால் என்ன பண்ண முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ சில விஷயங்கள் அன்ப்ரெடிக்டபிள், சில விஷயங்கள் ப்ரெடிக்டபிள், பட் நாட் கண்ட்ரோலபிள். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களும் இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால என்ன ஆகுறது, நம்மளுக்கு ஃப்யூச்சரை பற்றின பயம் நம்ம எல்லாருக்கும் கான்ஸ்டண்ட்டாக ஸோ ஃப்யூச்சர் பற்றின பயம் கான்ஸ்டண்ட்டாக நம்ம எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா எந்த ஈவெண்ட்டு நம்மளுக்கு வந்து ஷாக்கை கொடுக்கும் அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த அன்பிரடிக்டபிள் ஃப்யூச்சர்கிட்டேருந்து நம்மளை நாம் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே கவச்சம் எது? ஞானம். ஞானம் மட்டுமே கவச்சம். ஸோ ஒரு வைஸ் பர்சன் எந்த ஈவெண்ட்னாலையும் ஷாக் ஆக மாட்டார். கூட்டஸ்தகா. சரி, அதுக்காக அப்படியே எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருப்பார். ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ணுவார், ஆனால் ரியாக்ட் பண்ண மாட்டார். இப்போது நீங்கள் வந்து கல்யாணம்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்கள, கல்யாணத்தில் வந்து ஒரு ரிச்சுவல் ஒன்று பண்ணுவாள். அஷ்மாரோகணம்னு பேர் அதுக்கு. அஷ்மாரோகணம் அப்படின்னா கல் மேலே ஏறி நிற்க வைப்பா. யாரை? கன்யாவை வந்து அந்த கல் மேலே வந்து ஏறி நிற்க வைப்பா. எதுக்கு அப்படின்னா ஆதிஷ்டா இமாம் அஷ்மானம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறது சாஸ்திரம். நீ வந்து அந்த கல் மேலே ஏறி நின்றுக்கோ. எதுக்காக இது பண்ணுற அப்படின்னா அஷ்ம இவ துவாம். நீ வந்து உன்னுடைய மனசை எப்படி வச்சுக்கணுமா? கல் மாதிரி வந்து உன்னுடைய மனசை நீ வந்து வச்சுக்கணும். ஏன் அந்த பொண்ணுக்கு மட்டும் அது? ஏன்னா பாவம் அந்த பொண்ணு தான் தன்னோட வீட்டில் இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு டோட்டலி ஒரு நியூ என்விரான்மெண்ட்டுக்கு அந்த பொண்ணு வந்து ஷிஃப்ட் ஆகிறா இல்லையா? அப்போ வந்து ஷிஃப்ட் ஆகும்பொழுது அங்கே வந்து நிறையா மில்லு சில்லு ஃபில்லு எல்லாம் சொல்லுவாள்ல, எல்லாரையும் வந்து அவள் வந்து இப்போது சரி கட்டணும். ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுனால் வந்து அப்படி சமாளிக்கிறது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட். அப்புறம் இதே வந்து பூணல் போடுற பையனுக்கும் பண்ணுவாள். அந்த குழந்தையும் கல் மேலே ஏறி நிற்க சொல்லுவாள். ஏன்னா அந்த குழந்தை என்ன பண்ண போகுது? பூணல் போட்டதுக்கப்புறமா குருகுலத்துக்கு போகணும். இந்த மாதிரி அம்மா வந்து டேஸ்டியாக சாப்பாடெலாம் பண்ணி கொடுத்தல, அதெல்லாம் இனிமேல் கிடைக்குமானா அதெல்லாம் கிடைக்காது. யாருமே திட்டாமல் அப்படியே பார்த்துப்பானா எல்லாரும் எந்த சைடு திரும்பினாலும் வந்து திட்டு விழும். அதெல்லாம் அந்த திட்டெல்லாம் நீ வந்து கல் மாதிரி உன் மனசை வச்சுட்டு அதெல்லாம் நீ வந்து பொறுத்துக்கணும். அப்போ தான் உன்னால் உன்னோட லைஃப்பில் ப்ராக்ரெஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த ரிச்சுவல் எல்லாமே வந்து சிம்பாலிக்காக அழகாக வச்சுருக்கா. இப்போ அந்த மாதிரி இந்த பர்சன் எதுனாலையும் வந்து அஃபெக்ட் ஆக மாட்டார். ஸோ யுக்தகா இத் யுட்சத்தே. அந்த மாதிரி பர்சனை வந்து யுக்தகா அப்படின்னு சொல்கிறோம், யோகி அப்படின்னு இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். இப்போ ஜென்ரலி யோகி அப்படின்னா யாரை சொல்லுவோம்? யோகாசனத்தில் யார் வந்து சிறந்து விளங்குறாளோ அவளை சொல்லுவோம்ல. யாரால் தலைகீழாக வந்து ஆசனம்லாம் பண்ண முடியும், கையால் யாரால் நடக்க முடியும், அவளெல்லாம் நீங்கள் வந்து பெரிய யோகி அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் யார் ரியல் யோகி அப்படின்னா யார் வந்து அறிவோட எந்த ஒரு விஷயத்துக்கும் கலங்காமல் இருக்காளோ அவளை தான் கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல யோகி அப்படின்னு சொல்கிறார். யோகி சமலோஷ்டம காஞ்சன. இப்படிப்பட்ட மைண்டை என்ஜாய் பண்ணுறாராம் அந்த யோகி. சமனா அந்த ஈக்வானிமிட்டியை அவரால் வந்து என்ஜாய் பண்ண முடியும். சமமான மனசு.
ஸோ 3 விஷயத்துலேயும் அவருக்கு சமமான மனசு இருக்குமா. என்ன 3 விஷயம்? லோஷ்ட அப்படின்னா மண்ணுன்னு அர்த்தம். பூமியில் இருக்கிற மண். பூமியில் இருக்கிற மண்ணுக்கு ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு வேல்யூவும் அதை வச்சு நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. அப்புறம் அஷ்ம அப்படின்னா கல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கொஞ்சம் வேல்யூ இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா கட்டடம்லாம் கட்டுறதுக்கு அந்த கல்லை வந்து நாம் வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது காஞ்சன. காஞ்சன அப்படின்னா கோல்டு, தங்கம். அதுக்கு வேல்யூ இருக்கா இல்லையா? நிறைய வேல்யூ உண்டு. அப்போ இந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த 3 நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒன்றுத்துக்கு சுத்தமாக வேல்யூ இல்லை, இன்னொன்றுத்துக்கு நிறைய வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் வேல்யூ இருக்கிற ஒரு விஷயம். 3 விஷயமும் இங்கே கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். இந்த 3 விஷயத்தையும் இந்த பர்சன் எப்படி பார்ப்பார் அப்படின்னா சமமாக பார்ப்பார். சேம் ஆட்டிடியூட் இருக்கும். இப்போ இந்த 3மே இந்த பர்சனுக்கு ஒன்றாவே தெரிஞ்சதுன்னா என்ன பிரச்சனை? கல்லும் ஒன்றா தான் தெரியுது, மண்ணும் ஒன்றா தான் தெரியுது, தங்கமும் ஒன்றா தான் தெரியுது அப்படின்னா அந்த பர்சன் பாவம் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் கண்ணை வந்து செக் பண்ணிக்கணும். இங்கே ஒன்றா பார்ப்பார்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? வேல்யூ பண்ணுறது ஆட்டிடியூட் வந்து அறிவில் ஒன்றா தான் பார்ப்பார். ஸோ இதை தான் நம்ம வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டாச்மெண்ட் அண்ட் அவர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். துவேஷமும் இருக்கக்கூடாது, ராகமும் இருக்கக்கூடாது. அப்போ என்ன தான் பண்ணணும்? எந்த பொருளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேல்யூ கொடுக்கணுமோ, எந்த பர்பஸுக்காக அந்த பொருள் இங்கே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பர்பஸுக்காக மட்டும் நாம் அதை யூஸ் பண்ணும் பொழுது ஆக்சுவலி நாம் அதோட அட்டாச் ஆகிறதும் இல்லை, அதை வெறுக்கிறதும் இல்லை. இப்போ வந்து ஒரு பொருள் மேலே சப்போஸ் நம்ம வந்து அட்டாச்மெண்ட் வச்சுடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் என்கிட்ட இருக்கும்போதெல்லாம் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். சப்போஸ் அதை என்னை விட்டு போயிடுது அப்படின்னா என்னால் வந்து அதை தாங்கிக்க முடியாது. ஆனால் இந்த யோகி இருக்கானே அவனுக்கு எப்படி இருக்கும்? அது இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. ஸோ இந்த 2த்துலேருந்தும் ஞானி அப்படிங்கிறவர் வந்து ஃப்ரீ ஆனவர். ஏன் அப்படின்னா பூர்ணத்துவம், ஃபுல்னஸ். அவருடைய நேச்சர் பூர்ணஹா அப்படின்னு அவருக்கு தெரியும். ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோட ப்ரெசன்ஸில் நான் ஃபுல் ஆகிறதும், அது என்னை விட்டு போயிட்டா அந்த ஃபுல்னஸில் ஒரு போர்ஷன் என்னை விட்டு போகிற மாதிரியும் அந்த மாதிரி எதுவும் இங்கே நடக்கிறது இல்லை. ஆபூரியமான மச்சல பிரதிஷ்டம் அப்படின்னு நாம் வந்து எந்த சாப்டரில் பார்த்தோம்? 2nd சாப்டரில் பார்த்தோம். சமுத்திரம் வந்து நதிகள்லாம் வந்து சேர்றதுனாலையோ மழை பெய்யறதுனாலையோ ஃபுல்லாகிறது இல்லை. சமுத்திரம் பை இட் செல்ஃப் பூர்ணஹா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஞானி எப்படி இருப்பார் அப்படின்னா ஆகத்தே ஸ்வாகதம் குறியாத். வந்ததுன்னா என்ன பண்ணுவார்? ஏதாவது ஒன்று அவரோட ஃபேமிலியில் இன்க்ளூட் ஆகிறது அப்படின்னா அதை வெல்கம் பண்ணுவார். ஸ்வாகதம் குறியாத். எது வந்தாலும் ஓகே. கச்சந்தம்ன நிவாரையே. சப்போஸ் அது என்னை விட்டு போகிறது அப்படின்னா அதுவும் எனக்கு நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நம்ம குழந்தைகள்லாம் வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கு? நன்னா இருக்கா? குழந்தைகள்லாம் நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கிற வரைக்கும் வி ஆர் வெரி ஹாப்பி. ஒன்ஸ் அவள் இண்டிபெண்ட்டாக ஆயிட்டா அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து வந்து அவள் வந்து வெளியில் போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணால் என்ன ஆகிறது? இந்த ஹாப்பினஸ்ஸை அந்த காற்று போன பலூன் மாதிரி ஹாப்பினஸ்ஸும் வந்து அப்படியே போய்டுறது, அன்ஹாப்பி ஆகிடுறோம். அப்போ அந்த குழந்தைகள் நம்மளை டிபெண்ட் பண்ணியே இருக்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு டிபெண்டன்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ ஒரு பெக்யூலியர் டிபெண்டன்ஸ் வரும்போது வி ஆர் டிபெண்ட் ஆன் சில்ட்ரன்ஸ் டிபெண்டன்ஸ் ஆன் அஸ். அவள் இண்டிபெண்ட் ஆனால் நமக்கு கோபம் வருது. ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஆஃப் டிபெண்டன்ஸ். அப்போ இந்த அறிவு இருக்குல்ல, இந்த ஞானம் இருக்குல்ல, அதை என்ன பண்ணுறதுன்னா என்ன இண்டிபெண்ட்டாக ஆக்கிறது. சைக்கலாஜிக்கலி என்னை வந்து இண்டிபெண்ட்டாக ஆக்கிறது. அப்போ அந்த பர்சனுக்கு எப்படி இருக்குமா? மோட்சம் அப்படிங்கிறது வந்து வாக் ஓவர்னு சொல்லுவோம்ல கேம்லலாம், அப்படியே ஜஸ்ட்டு
வின் பண்ணிட்டு போயிடலாம்ல, அந்த மாதிரி இருக்கும். சரி, இந்த நாலேஜ் கிடைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் எனக்கு ஏற்படுறது? செல்ஃப் நாலேஜ் கிடைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்டு? நான் இந்த உலகத்தை பார்க்குற விதமே இப்போது டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். என்னோடய விஷனே வந்து இப்போது சேஞ்ச் ஆகிடும். இந்த சேஞ்ச் இன் பெர்ஸ்பெக்டிவ் ஏற்படுறதுனால இந்த உலகத்தினால ஒரு நாளைக்கும் என்ன அஃபெக்ட் பண்ணவே முடியாது. இப்போ வந்து ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பந்தப்படுத்தும் விஷயமா இருக்குல்ல இந்த உலகம். எனக்கு மட்டும் இந்த அறிவு வந்துடுது அப்படின்னு சொன்னால் என்னால் வந்து என்ன இந்த உலகத்தினால பந்தப்படுத்தவே முடியாது. ஏன்னா வேதாந்தம் என்ன சொல்கிறது, இந்த உலகத்துக்கு நம்மளை பந்தப்படுத்துறதுக்கான கெப்பாசிட்டியே இல்லைன்னு சொல்கிறது. ஆனால் நாம் தான் என்ன நினச்சிட்டு இருக்கோம், உலகம்தான் என்னை பந்தப்படுத்துறது. ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் தான் அதுக்கு கெப்பாசிட்டியை கொடுக்குறோம். நேற்றுக்கு சத்சங்கில் கூட பார்த்தோம்ல, நாம் தான் அடுத்தவா நம்மளை ஜெயிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்ல. நான் வந்து அவளை வந்து என்னுடைய மென்டல் கண்டிஷன் எப்படி இருக்கணும்னு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு அடுத்தவாளை நான் அலோவ் பண்ணுறேன். அப்போது என்னுடைய விஷன் வந்து தப்பாக இருந்தது அப்படின்னா நான் உலகத்தை என்னை வந்து நல்லா அஃபெக்ட் பண்ண விட்டுட்டு நானும் அதில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன். இதே என்னுடைய பார்வை இப்போ சரியாக எடுத்து பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் வந்துடுது அப்படின்னா இந்த உலகம் என்னோட ஈஷிக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். நான் தான் இந்த கம்மை வச்சுட்டு ரெடியாக இருக்கேன். எங்கெங்கெல்லாம் போகிறேனோ அங்கெங்கெல்லாம் போய் ஈஷிண்டு அதனால் கஷ்டமும் நான் தான் அனுபவிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த கரெக்டு பெர்ஸ்பெக்டிவ் வந்துடுது அப்படின்னா இந்த கம்மெல்லாம் அவ்வளோதான் காணாமல் போயிடும். என்கிட்ட அந்த சப்ளையெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நின்று போயிடும். ஸோ இந்த சேஞ்ச் இன் பெர்ஸ்பெக்டிவை நமக்கு இந்த செல்ஃப் நாலேஜ் ஆனது கொடுக்கறது. இப்போ இந்த சேஞ்ச் நடக்கிறது இல்லையா, இதை வந்து சாஸ்திரம் நிறைய வகையில் ப்ரெசென்ட் பண்ணுறது. எப்படியெல்லாம் இந்த சேஞ்சு வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அதில் ஒரு விஷயமா இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், சமலோஷ்டாஷ்ம காஞ்சன அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா சர்வத்திர சம தர்ஷனம், எல்லா இடத்துலையும் அவருக்கு அவருடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா சமமான பார்வையாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்லையும் ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னா சமத்துவம் இருக்குது அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். இப்போ வந்து எப்படி ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது, நகைகள் இருக்குது. நகைகள் எப்படி இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இல்லையா, வகை வகையான டிசைன்ஸில் இந்த நகையெல்லாம் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ்லாம் ஆனால் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா சூப்பர்ஃபிஷியல் டிஃப்ரென்ஸ், மேலோட்டமாக இருக்கக்கூடிய வித்தியாசம்தான் அந்த டிசைன் எல்லாம். ஆனால் நம்ம கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணினோம் அப்படின்னா அந்த நகைகள் எல்லாத்துலேயும் என்ன காமனாக அவைலபிளாக இருக்கும், எது சமமாக இருக்கும் அப்படின்னா கோல்டு சமமாக இருக்கும். நகைகள் எல்லாமே கோல்டுனால் ஆக்கப்பட்டது. நாம் வந்து அந்த ஆர்னமெண்ட்ஸை வேறு வேறு பேர் வச்சு கூப்பிடுறோம். ஆனால் எதுக்காக கூப்பிடுறோம், அப்போ தான் யூட்டிலிட்டி பர்பஸுக்காக அந்த ஷேப்பை பொறுத்து அதனுடைய பர்பஸை பொறுத்து நாம் வந்து அதுக்கு ஒரு பேரை கொடுக்குறோம். இப்போ இருக்கிறது வந்து அந்த டிஃப்ரென்ஸ் எதில் இருக்குதுன்னா நாம ரூப கர்ம, அதில் தான் அந்த பேதம் இருக்குது. நாமனா நம்ம அது கொடுக்குற பேர், ரூபனா ஷேப் இருக்குல்ல அது, கர்மனா அதுக்குன்னு ஒரு யூட்டிலிட்டி பர்பஸுக்கு. இப்போ வளையல் அப்படின்னா வளையலை கழுத்தில் போட்டுக்க முடியாது இல்லையா, வளையல் அப்படின்னா கையில் போட்டுக்கிறதுக்கான பர்பஸ் தான் அந்த வளையல் வந்து சால்வ் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து ஒரு பேரை அதுக்கு கொடுக்குறோம். அப்போ நாம ரூப கர்ம பேதம் இருக்குது. ஆனால் அதோடைய எசன்ஸ் என்ன, எதால் அது ஆக்கப்பட்டிருக்கு, அதோட சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அது கோல்டு. இப்போ என்னுடைய பார்வை இருக்கே, இப்போ நான் அந்த நகையை பார்க்கும் பொழுது நான் இப்போ டிசைட் பண்ணலாம் நான் எதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். நான் வந்து அந்த டிசைன்லையும் அதனோட பேர்லையும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னா
இல்லைன்னா அது எதாலேயோ ஆக்கப்பட்டிருக்கே, அதுக்குன்னு ஒரு எசன்ஸ் இருக்கே, அதுக்கு என்னுடைய ஃபோக்கஸை நான் போட போகிறேனா? இது யார் கையில் இருக்குது? இந்த டிசிஷன் என் கையில் இருக்குது. இப்போ நான் இல்லை எனக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் பார்க்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னா நான் எதில் ஃபோக்கஸ் போடுவேன்? எப்படி எல்லாம் டிசைன் பண்ணியிருக்கான் பாரு, இது மேன்மேடா மிஷின் மேடா, இப்படி எல்லாம் நான் பார்ப்பேன். இல்லை, இது கோல்டு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அதனுடைய சப்ஸ்டன்ஸில் தான் அது எதால் ஆக்கப்பட்டிருக்கு, சமமாக அதில் என்ன இருக்குது, அதில் தான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னுடைய விஷனே டோட்டலி வேறு விதமாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? வளையல்லையும் தங்கத்தை பார்ப்பேன், செயின்லையும் தங்கத்தை பார்ப்பேன், மோதிரத்துலேயும் தங்கத்தை பார்ப்பேன், நெக்லஸ்லேயும் தங்கத்தை மட்டுமே பார்ப்பேன். அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிறது கோல்டு மட்டுமே. சர்வத்திர சம தர்ஷனம், நேம் அண்ட் ஃபார்ம் தான் வேற வேற. அது மாதிரி இந்த ஞானி இப்போ இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, ஞானினா ஞானம் வந்த இந்த பர்சன் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது எதை பார்ப்பார்? எதில் அவருடைய ஃபோக்கஸ் இருக்கும்? இந்த உலகத்தோட எசன்ஸ் என்ன, இந்த கிரியேஷனுடைய சப்ஸ்டன்ஸ் என்ன, அதில் தான் ஞானியுடைய ஃபோக்கஸ் இருக்கும். அதனால் அவரால் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் என்ன பார்க்க முடியும்? சமம் பிரம்ம, சமம் ஆத்மா. இது ஆல்ரெடி நாம் 5வது அத்தியாயத்தில் பார்த்தோம். எந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்? இந்த வார்த்தையே வந்தது, சமதர்ஷனம்ங்கிற வார்த்தையே வந்தது. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டித சமதர்ஷிணஹா அப்படின்னு பார்த்தோம். நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதஹா. இந்த சமதர்ஷனம் இந்த நாலெட்ஜ்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட், இந்த விஷன் சேஞ்ச் கிடைக்கும். அதனால தான் சம லோஷ்டாஷ்ம காஞ்சன, மண் கல் தங்கம் இது எல்லாம் ஞானிக்கு எப்படி இருக்கும்னா சமமாக தெரியும். இப்போ இந்த சேஞ்ச் இன் விஷனில், இந்த சேஞ்ச் இன் விஷனால் இப்போ ஞானி என்ன பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுவார் அப்படின்னா, அந்த சமதர்ஷனம் அவருக்கு கிடைக்கிறது. அதனால ஞானிக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா, கூட்டஸ்த, கூட்டஸ்தனா நாட் ஷேக்கன், அன்ஷேக்கன் அப்படின்னு அர்த்தம். எது நடந்தாலும் ஞானி கலங்க மாட்டார். அந்த வாட் ஸோ வாட் இருக்குல்ல, அதுதான் வாட் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா சம்சாரின்னு அர்த்தம். ஸோ வாட் அப்படின்னா அதான் மோக்ஷம், ஞானி. அப்போ இந்த வாட் அண்ட் ஸோ வாட் இருக்குல்ல, இம்மீடியட்டாக நான் ஸோ வாட் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ட்ரெமெண்டஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படுறது. அது உடனே வந்துருமானா இட் வில் டேக் சம் டைம். நம்ம அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணினோன்னா இம்மீடியட்டாக ஞானம் வந்துடுத்துனா இம்மீடியட்டாக நம்மளாலையும் வாட் ஸோ வாட் அப்படின்னு கேட்க முடியும். ஸோ கூட்டஸ்த அப்படின்னா எந்த விதமான சலனமும் இல்லாமல், எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத ஒரு பர்சனாக இந்த ஞானியால் இருக்க முடியும்.